என்ன பார்த்துட்டே இருக்க? உள்ள வா. சாரிலாம் கட்டி கலக்குற. இது வரைக்கும் நீ என்ன சாரியில பார்த்ததே இல்ல. அதான் ஒரு சர்ப்ரைஸ். நல்லா ப்ரிப்பேர்டா தான் இருக்க. ஹே, நீ முதல்ல உட்காரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி, மெயின் மேட்ருக்கு வருவோம். நேற்று நைட் அனுப்பிச்சு மெசேஜ் அலையாது, உனக்காக தான் காலையிலேயே எழுந்து எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். வா, டைனிங் ஹாலுக்கு போலாம். டைனிங் ஹால்? டைனிங் டேபிள்ல தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ற போல. சரி போ. உட்காரு, சாப்பிடலாம். ஹே, சாப்பிட்டு எப்படி? உன்னை வர சொன்னதே அதுக்கு தானே. என்னடி சொல்ற? பின்ன நேற்று நைட் அனுப்பிச்ச மெசேஜ் என்ன மெசேஜ்? அதான் ஃபேமிலி கோயிங் அவுட் கம் ஹோம் ஃபார் பிஎஃப்னு. ஆமா, வீட்ல யாரும் இல்ல, அதனால தான் உன்னை பிரேக்ஃபாஸ்ட்க்கு வர சொன்னேன். ஏய், பிஎஃப்னா பிரேக்ஃபாஸ்டா? ஆமா. சரி, முதல்ல நீ சாப்பிடு. உனக்காக நானே எல்லாம் பண்ணிருக்கேன். இட்லி, வடா. ஹேய், இந்த இட்லியும் வடையும் தின்றதுக்கு அடி காலை 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு வந்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருடி. ஹே, நீ இப்படி கேட்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உனக்கு பூரியும் செஞ்சு வச்சிருக்கேன். இதையும் சாப்பிடு. இவ தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறான்னு புரிய மாட்டேங்குது. எப்படி இருக்கு சிவா? ஏய், நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. நாசமா போச்சு. தமிழ்நாட்டு வாலிபர்கள் முதல்ல இந்த பழக்கத்தை விடுங்கடா. யுவராஜ் யுத்த வைத்தியர் சொன்னா கேளுங்கடா. அந்த பழக்கத்தை விட்டு தொலைங்கடா. ஃபுட் எப்படி இருந்தது சிவா? கண்ணே, ஒட்டுக்கவா கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா, தொட்டுக்கிட்டா பத்திக்குமே, பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது, கொட்டி விட என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது, குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை நீ பரிமாறவா இளமை. ஒன்றும் இல்லை சந்தியா, பார்த்தா. டேய் சிவா, எப்படா வந்த? டேய் டேய், என்னடா சோகமா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. சிந்தியா யூஎஸ் போயிட்டாளா? ஆமாப்பா. டேய், சிந்தியா போனதுனால ஒரு காவியா இருக்கா, ஒரு ஓவியா இருக்கா, 1000 பொண்ணுங்க இருக்காங்கடா. சரி விடுறா, இதுக்கெல்லாம் போய் சோகமா இருந்துகிட்டு. தேங்க்ஸ்ப்பா. ஓகே ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. சொல்லுப்பா. அன்னைக்கு பார்த்த அந்த சிடி எங்க? யோ, இதுக்கு தான் பம்பனியா? முதல்ல வெளியே போயா. இல்ல இல்ல, எங்க? யோ, நானே சிந்தியா போயிட்டான் இருக்கேன். இந்த வயசுல உனக்கு சிடி கேக்குதா? போயா. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீ மூட் அவுட்ல இருக்க, அப்புறமா தேடி கொடு. ஓகே டியூட், பை பை. ஹலோ சிந்தியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏன் சிந்தியா காலை கட் பண்ற? சாரி சிவா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். எப்பதான் ஃப்ரீயா இருப்ப சிந்தியா? கிளாஸ்ல இருக்கேன். I'll call you back. Bye. ஹலோ சிந்தியா, சிந்தியா. ஹலோ சிந்தியா, எப்படி இருக்க? ஹலோ, கேக்குதா? எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன் தெரியுமா? சாரி, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சிந்தியா. இல்ல, அது உன்கிட்ட நேர்ல தான் சொல்லணும். என்ன விளையாடுறியா? இல்ல சிவா, இது சீரியஸான விஷயம். நான் நாளைக்கு காலையில சென்னை வந்துருவேன். நீ ஏர்போர்ட்டுக்கு வந்துரு. என்னடி சொல்ற? அதான் நான் அப்பவே சொன்னேன்ல, என்னை விட்டு ஒன்னால இருக்க முடியாதுன்னு. ஒன்னை யார் யூஎஸ் போக சொன்னா? அதெல்லாம் விடு, மீதியை நேர்ல பேசிக்கலாம். நாளைக்கு காலையில 6 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துரு. மறந்துடாத. பாய். ஹலோ சிந்தியா, ஹலோ. அப்பனால
நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட வேண்டியதுதான். எங்க இவன் ஆளே காணோம். Pick the call, Shiva. Shiva, pick up, pick up, pick up. இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ வரவே இல்லைல்ல? தூங்கிட்டு இருக்கியா? சிவா, டேய் சிவா. ஏய் சிந்தியா, நீ எப்படிங்க? ஏண்டா அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ மறந்துட்டல? உன்னால ஏர்போர்ட் கூட வர முடியாதா? சாரி சிந்தியா, எப்படி தூங்குனேனே தெரியல. காலைல 5 மணி வரைக்கும் முழிச்சு தான் இருந்தேன் தெரியுமா? நீ திருந்தவே இல்லை சிவா. அது சரி, நீ என்ன இப்படி மாறிட்ட? அப்படி நான் அவசரம் பேண்ட் கூட போடாம வந்துட்ட. வாட்? ஏய் அதெல்லாம் விடு, எனக்கு பிடிச்ச சரக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? ஏய் என்னாச்சுடி? I'm pregnant. என்ன? I'm pregnant. பிரெக்னெண்டா? என்னடி சொல்ற? நம்ம தான் காண்டம் யூஸ் பண்ணமே. நீ எங்கடா யூஸ் பண்ண? அதே மாதிரிட்டா. சரி இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அடி செருப்பால. அப்பா ஐயோ, என்ன காரியம் என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீ? இதுதான் உனக்கு காலேஜ் அனுப்பிச்சு வச்சனா படிக்கிறதுக்கு? இது மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல உனக்கு? டேய், எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு இவன் மாட்டினான்டா.